பௌர்ணமி அன்றைக்கி திருவண்ணாமலை போனால் பஸ்ஸு ட்ரெயின்லாம் கூட்டமாக இருக்குன்றதுனால நான் முன்னாடியே வைகை எக்ஸ்பிரஸில் விழுப்புரம் வரைக்கும் ரிசர்வேஷன் பண்ணி வச்சுருந்தேன். தாம்பரத்துலேருந்து விழுப்புரத்துலேருந்து திருவண்ணாமலை அப்படி தான் என்னோடய பிளான் வந்து இருந்துச்சு. தாம்பரத்தில் ஒரு 2:20க்கு கிளம்பின ட்ரெயின் வந்து விழுப்புரத்துக்கு ஒரு 4 மணிக்கு போச்சுன்னு நினைக்கிறேன். விழுப்புரத்துலேருந்து திருப்பதி பேசஞ்சரில் நீங்கள் ஏறினீங்கன்னா அதில் வந்து திருவண்ணாமலை இன்டர்மீடியேட் ஸ்டேஷனாக இருக்கும். இது அன்ரிசர்வ் ட்ரெயின்ன்றதுனால கூட்டமாக தான் இருந்துச்சு. விழுப்புரத்துலேருந்து திருப்பதி போகிறவங்க இந்த ட்ரெயினில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு 5:30 மணிக்கு விழுப்புரத்துலேருந்து எடுத்த ட்ரெயின் வந்து 6:30 மணிக்கு வந்து கரெக்டாக வந்து திருவண்ணாமலை போச்சுன்னு நினைக்கிறேன். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்து அந்த மலையை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிடுச்சு, இந்த மலையை தான் நம்ம ராத்திரி ஃபுல்லாக வந்து சுற்ற போகிறோன்றது. இதுதான் வந்து அடைய முடியாத மலை. இதிலிருந்து தான் அண்ணாமலைன்னு பெயர் வந்து பின்னால் திருவண்ணாமலையாக மாறினதாக கூட சொல்லப்படுது. திருவண்ணாமலையோட காவல் தெய்வம் பூதநாராயணன் இங்கேருந்து தான் வந்து என்னோடய கிரிவலம் ஸ்டார்ட் ஆச்சுன்னே நான் சொல்லுவேன். ஸோ அதை தாண்டி வந்ததுக்கப்புறம் தான் திருவண்ணாமலை கோவில் கோபுரத்தை நான் பார்த்தேன். நமச்சிவாய அண்ணாமலையான் என்ற மந்திரங்கள்லாம் வந்து இங்கே எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சொல்லும்போது எனக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை தந்துச்சு. அந்த வைப்ரேஷன் உள்ளே இருக்க சிவபெருமான் இல்லை அங்கே வந்த பக்தர்கள் கூட்டம் இது எல்லாம் ஒன்றா கலந்துருந்ததாக நான் நம்பினேன். கோவில் உள்ளே இருக்கிற சிவபெருமானை போய் என்னால் அன்றைக்கி பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனால் மலையே சிவனாக இருக்க சிவபெருமானை அன்றைக்கி என்னால் சுற்ற முடியும்னு நம்பினேன். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் திருவண்ணாமலைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்கன்றது என்னால் ரிப்பீட்டடான விஷயமாக தான் பார்க்க முடிஞ்சது. ஏன் அந்த ரிப்பீட்டடான விஷயம் நடக்குதுன்னா பக்தர்களோட குறைகள் வந்து இங்கே வந்து தீர்க்கப்படுறதுனாலதுன்னு நான் நம்பினேன். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் வந்து 8 லிங்கங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதில் முதலாவதாக இருக்கிறது வந்து இந்திரலிங்கம். இங்கே இருக்கிற 8 லிங்கங்களும் வந்து 8 திசையில் அமைஞ்சிருக்கு. இந்திரலிங்கம் வந்து கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற ஒவ்வொரு லிங்கமும் ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற மாதிரி பலன் தரதாக நம்பப்படுது. பஞ்சபூத ஸ்தலத்தில் வந்து திருவண்ணாமலை அக்னியாக பார்க்கப்படுது. நம்ம வந்து அதை கிரிவல பாதை ஃபுல்லாகவே உணர முடியும். பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலை போகணுன்றது என்னோடய மனசில் மட்டும் இல்லை, அது வந்து லட்சக்கணக்கான பேர் மனசில் இருந்திருக்குன்றது வந்து நான் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த கோயில், மலை, இந்த பக்தர்களோட உணர்வு இது என்றைக்கும் மாறாதுன்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மலையை சுற்றி கிரிவலம் வர்றது இல்லை இந்த மலையை சுற்றி அமைஞ்சிருக்க கோயில் இதெல்லாம் வந்து எவ்வளோ காலமாக நடைமுறையில் இருக்குன்றது எனக்கு தெரியல. ஆனால் இது எல்லாமே எனக்கு வந்து புதுமையான விஷயமா இருந்துச்சு. ஸோ நான் போன பௌர்ணமிக்கு வந்து மழை வந்தது. ஸோ அந்த மழையில் அங்கே இருக்க பக்தர்கள் கூட்டம் இல்லை அங்கே சுற்றி நடந்தது இது வேறு விதமான ஃபீலிங்ஸை தந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். அக்னிலிங்கம் வந்து தென்கிழக்கில் அமைஞ்சிருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போகிறவங்க எல்லாம் இந்த லிங்கங்களை போயிட்டு பக்கத்தில் பார்க்கணுன்னு நினைக்கிறது வந்து ரொம்ப சவாலான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து எந்த பௌர்ணமிக்கு போனேன்னா இந்த ஜூன் 2024 அதாவது வெள்ளிக்கிழமை தான் வந்து கிரிவலம் வந்தது. அது வந்து ஆக்சுவலாக 100 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர கிரிவலம்னு கூட சொல்லப்பட்டுச்சு. எனக்கு அதை பற்றியும் தெரியல. ஆக்சுவலாக நான் அதை வந்து மனசில் வச்சும் போல. நான் நினச்சதெல்லாம் வந்து ஒன்று தான், திருவண்ணாமலை சிவபெருமான் பௌர்ணமி கிரிவலம். இந்த அலங்கரிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து வெளிச்சத்தில் பார்க்கும்போது வந்து நல்லாயிருக்கும். அது வந்து இங்கே வந்து அப்படியே வந்து பிரதிபலிப்பாக இருந்துச்சு. இந்த கிரிவலத்தை சுற்றி நடக்கும்போது வந்து நமச்சிவாயன்னு சொல்லி நடக்கிறவங்களும் இருக்குது. இல்லை அதை தவிர வந்து அங்கே இருக்க கடைகள் இல்லை அங்கே இருக்க அந்த பொழுதுபோக்கான விஷயங்களை பார்த்துட்டு நடக்கிறவங்களும் இருக்காங்க. இது இல்லாமல் வந்து திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வரவங்க வந்து சங்கு சத்தங்கள் மூலமாக வந்து சிவபெருமானை வந்து அடைகிறாங்க. கிரி வலம் ஆக்சுவலாக வந்து கிரின்றது வந்து மலையை சுற்றி வலம் வர்றது தான் வந்து கிரிவலம் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துட்டுருக்கு. இதை சுற்றி வர்றது வந்து 14 கிலோமீட்டர் கரெக்டாக சொல்லப்படுது. இந்த 14 கிலோமீட்டரை வந்து நைட்லேயும் சுற்றுறாங்க, பகல்லையும் சுற்றுறாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே வராங்க.
சென்னையிலேருந்து ஒரு 190 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்க ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து நைட்டு ஃபுல்லாக இப்படி லட்சக்கணக்கானவங்க சுற்றுறது வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு கவலையை போக்குறதுக்காக கூட என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஒரு பாஸ்பரஸான லைஃப் கிடைக்கணுன்றவங்க வந்து கிரிவலம் வராங்க. கிரிவலத்தை சுற்றி வரும்போது வந்து லிங்கங்களை தவிர நம்மளால் வந்து நிறைய கோயில்களை பார்க்க முடியும். அதாவது முருகராக இருக்கட்டும், இல்லை பிள்ளையாராக இருக்கட்டும், இல்லை அம்மன் கோயிலாக இருக்கட்டும். வாயு லிங்கம் வந்து வடமேற்கு திசையில் அமைஞ்சிருக்கு. இது வந்து ஆக்சுவலாக வந்து 6வது லிங்கமாக அமைஞ்சிருக்கு. பௌர்ணமியோட முழு நிலவு வெளிச்சமாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிற அன்னதான கூட்டமாக இருக்கட்டும், என்ன சொல்கிறது திருவண்ணாமலையை பற்றி, நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலன்றதுனா அதை விட அங்கே போயிட்டு சுற்றுறது வந்து எவ்வளோ ஒரு பலனை கொடுக்கும். நைட்டு தொடர்ந்து அந்த பயணம் வந்து காலைல முடிவுக்கு வந்தது. நான் ரெஸ்ட் எடுத்து நடந்தாலும் சரி, இல்லை வீடியோ எடுத்துக்கிட்டு நடந்தாலும் சரி, என்னோடய அந்த கவனம் எல்லாம் அந்த சிவபெருமான் மேலே தான் இருந்துச்சு. 260 கோடி பழமையான மலையை வந்து திரும்பி பார்க்கும்போது நான் மட்டும் சுற்றலை, என் கூட வந்து லட்சக்கணக்கான பேர் சுற்றி இருக்காங்கன்றதும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நைட்டு பூதநாராயண கோயிலிருந்து ஆரம்பித்த பயணம் வந்து காலையில் அங்கேயே வந்து முடிஞ்சுது. திரும்பவும் திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு அங்கேருந்து அந்த மலையை திரும்பி பார்க்கும்போது மலையே சிவபெருமானாக இருக்கிறத நான் உணர்ந்தேன். 2671 மீட்டரில் இருக்க ஒரு மலையை நான் கிரிவலம் வந்தேன். நான் திருவண்ணாமலைக்கு போனது, இல்லை அங்கே கிரிவலம் சுற்றினது, இது எல்லாமே வந்து எனக்கு ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு விஷயமாக தான் தோணுச்சு. நம்ம ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்றது வந்து நம்ம மட்டும் நினைக்கக்கூடாது, அங்கே இருக்க கடவுளும் நினைக்கணுன்றதை வந்து நான் அன்றைக்கி உணர்ந்தேன். திருவண்ணாமலை ஆன்மீக பூமியில் காலை வச்சதை நினச்சி நான் பெருமைப்படுறேன். திரும்பவும் விழுப்புரத்துலேருந்து தாம்பரத்துக்கு வைகை எக்ஸ்பிரஸில் ரிசர்வேஷன் பண்ணி வச்சுருந்தேன்.